சக்தி! அம்மா, லக்ஷ்மி ராத்திரி கெட்ட கனவு கண்டு பயந்துட்டா. ச்சே, ஆசிட். கெட்ட கனவுக்கெல்லாம் இப்படி அழுவாங்களா? ஐயோ. அண்ணா, எல்லாம் ரெடியா? காட்டுங்க. என்னது? ஓ, சரி வாங்க. வாடா. அம்மா, அம்மா, பத்திரிக்கை ரெடி. பத்திரிக்கை வந்துருச்சா? ஆமாமா. என்னம்மா இது? பத்திரிகை பார்த்ததும் அப்பா முன்னால குலுங்கி குலுங்கி சிரிப்பீங்களே, அந்த மாதிரி சிரிப்பீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி அழறீங்க. ஏமா அழறீங்க? அண்ணே, அம்மா கண்ணுல தூசி விழுந்திருக்கும். ஊது 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 ஊது. அம்மா காட்டுங்கம்மா. டேய் வெற்றி, வெட்டா அம்மா கண்ணுல குத்தால அருவியே கொட்டும் போல இருக்குடா. அம்மா, நீங்க எதுக்கு அழறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? உங்க கண்ணுல இருந்து வர குத்தால அருவிய எப்படி நிறுத்துறதுன்னு எங்க ரெண்டு பேருக்கு தெரியும். என்னடா வெற்றி? ஆமாண்ணே. நிறுத்திடலாமா? நிறுத்திடலாம். இப்ப பாரு, சூமந்திர காளி. இதோ பாத்தீங்களா? அதான் பாத்துட்டேன்ல. இத இன்னொரு வாட்டி பாருங்க. அது வேற, இது வேற. டேய் ஜீவம்பா பண்றான். பல்பு மாதிரி பிரகாசமா எரியுது. இங்க பாருங்க. கதிர் பேரு இருக்கு. இருக்கு. திரும்பவும் எனக்கு அழுகழுகியா வருது. ஏமா? இந்த பேர் இருக்கிறது அந்த மனுஷன் பாத்துட்டாருன்னா என்னென்ன திட்ட போறாரோ. ஓ, அதுவா? இதுக்கு எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆமாமா. என்ன ஐடியா? நாங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஐடியாவை செயல்படுத்த போறோம். சும்மா இருங்கடா. என்னம்மா? பத்திரிக்கையை கொண்டு போய் கோயில்ல வைக்கணும். இன்னும் ஐடியா கிட்டியான்னு சொல்லிக்கிட்டு என்னன்னு சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இதெல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாத்துக்கிறோம்மா. 3 பேர் இங்க உட்கார்ந்து பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அத்தை அழுதாங்க. இப்ப என்னன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னத்த, என்ன விஷயம்? அதுவா தென்மொழி, முதல்ல கதிர் பேர் போடாத பத்திரிகையை பார்த்து அம்மா அழுதாங்க. இப்ப கதிர் பேர் இருக்கிற பத்திரிகையை பார்த்து அம்மா சிரிக்கிறாங்க. எங்க கொடுங்க பாப்போம். எப்படி ஐடியா? ஐடியா எல்லாம் பிரமாதமா தான் இருக்கு. கதிர் பேர் போட்டது ஒரு பத்திரிக்கை, போடாதது ஒரு பத்திரிக்கை. ஆனா அப்பா கிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்க போறீங்க அத சொல்லுங்க. இன்னைக்கு தானே நீ புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டிருக்க. இதுக்கு உங்க பெரிய அண்ணன் நல்ல ஒரு விளக்கத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க. என்னங்க என்னங்க, மண் பானையில ஒண்ணு இல்லன்னு நினைச்சேன். ஆனா எது கொஞ்சம் இருக்குங்க. இதுல கதிர் பேர் போடவே கூடாது, முடியவே முடியாதுண்ணே. என்னடா பேசுற நீ? கதிர் நம்மளோட தம்பி, பத்திரிகைல அவன் பேர் இல்லனா எப்படிடா? கண்டிப்பா பத்திரிகைல அவன் பேரை போட்டே ஆகணும். ஆமா, அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அவனால அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டாருன்னு தெரியும்ல. டேய், அதுக்கு பேரு லவ்டா. நீயும் லட்சுமியும் லவ் பண்ணதுனால தானே அப்பா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த லவ்வையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் பேரை இந்த பத்திரிகையில போட்டு தான் ஆகணும். சொல்லுங்க. அந்த லவ் வேற, இந்த லவ் வேற.
அப்பா கிட்ட சொல்லாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டான். அதை எங்களால மறக்கவே முடியாது. என்னம்மா அவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், நீங்களே சொல்லுங்கம்மா. ஆமாண்டா, வெற்றி சொன்ன மாதிரி கதிர் இந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிருக்கான். ஆ, அவன் பேரு பத்திரிகையில போட என்ன கூடாதுன்னா தெரியுது? கூடாது கூடாது. அம்மா என்னம்மா அத்தை, பேசுறீங்க நீங்க? நீங்க நிறுத்துங்க. இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நான். என் மாமா சொன்ன மாதிரி கதிர் பேரை இந்த பத்திரிக்கையில போட்டுதான் ஆகணும். நீ போட சொல்லுது. வேண்டாம். போட்டுதான் ஆகணும். இல்ல, கூடாது. சண்டை போடாதீங்க, நான் போட்டுதான் சொல்றது கேளுங்க. என்ன இருந்தாலும் அண்ணி சொல்றதை நான் சப்போர்ட் பண்றேன். அதனால கதிர் பேரை இந்த பத்திரிக்கையில போட்டுதான் ஆகணும். டேய் போடக்கூடாது. கண்டிப்பா அம்மா போட்டு சொல்லுங்கம்மா. அண்ணே, இல்ல போடக்கூடாது. போடாதீங்க, correct. correct. போடக்கூடாது. அண்ணா, நான் போட்டு சொல்றேன். ஆகணும். அவன் பேரை போட்டு பத்திரிக்கையில ஆகணும். போடக்கூடாது. போட்டு அவன் ஆகணும். எது சொன்னாலும் சரி. பேசிட்டு அவனோட நான் பேரை போடக்கூடாது. கண்டிப்பா பத்திரிக்கையில போட்டுதான் ஆகணும். எனக்கு சொல்லு. கண்டிப்பா வேண்டாம். போட்டுதான் ஆகணும். போடக்கூடாதுன்னு சொல்றேன்ல. போடக்கூடாது. நான் நான் சொல்றேன் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். பத்திரிக்கையில அம்மா, பேரை போட்டே சொல்லுங்கம்மா ஆகணும் இவனுக்கு. அத்தை. இல்லம்மா எனக்கு நான் போடாது. ஓகே போட்டுதான் அதெல்லாம் ஆகணும். முடியாது அத்தை. போடக்கூடாது. டேய், டேய், நிறுத்துங்கடா. நீங்க பேசுனது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்பா ஒரு நாட்டாமையா தீர்ப்பு சொல்லுங்கப்பா. கதிர் பேரை இதுல போடணுமா போடக்கூடாதா? நான் நாட்டாமைய தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி உங்க அம்மா இதுக்கு என்ன சொல்றான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏங்க, நான் வேண்டாம் வேண்டாம் தாங்க சொன்னேன். ஆ? யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமாப்பா. நீ வேண்டான்னு சொன்ன, ஆ, உண்மையை சொல்ற. ஆ. மனசாட்சியை தொட்டு கொஞ்சம் வாயை திறந்து சொல்லு. ஆ, இருந்தா நல்லா இருக்கும். ஆ, நல்லா நடிக்கிற. இங்க இருக்கிற எல்லாரையும் நடிக்க வச்சிருக்க ஆ, நீ. ஐயோ, நான் யாருக்கும் எந்த நடிப்பும் கத்து கொடுக்கலீங்க. ஆ, தெரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் டி. ஆ, பெண்ட கதிர் பேரை போடணும், அவ்வளவுதானே? நீங்க எல்லாரும் அவனுக்கு ஆதரவு, கடைசியில நான் தான் வில்லனா? சரி, அதுக்கு இடம் இல்ல. நீங்க அவன் பேரை போட்டுடுங்க. இருங்கடா, என்னடா அது? பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சு. முத பத்திரிக்கை கொண்டு போய் கோயில்ல வைக்க போறோம். இனிமே எப்படா கதிர் பேரை சேர்க்க முடியும்? என்னடா சேர்க்கிற? வில்லத்தனை காமிச்சிட்ட, மன்னிச்சிருங்கப்பா. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். பாக்குறீங்களா? ம். ஜி பூம் பா. தொட்டுடாய். காட்டுங்கம்மா. அங்க என்ன பேர் போட்டிருக்கு? கதிர்வேல். அட பாவிகளா, நீங்க இதெல்லாம் பிளான் பண்ணி முதல்லயே நடத்தி முடிச்சிட்டீங்களா? ஐயோ, பிளான்லாம் இல்லப்பா. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சரி எதுக்கும் இருக்கட்டுமேனு அவன் பேரை கொஞ்சம் பத்திரிக்கையில போட்டு அடிச்சு வச்ச, அவ்வளவுதான். இப்ப கடைசியில இந்த வீட்டுல நீங்க ஹீரோன் ஆயிட்டீங்க, நான் பப்பூன் ஆயிட்டேன். அதுல ஒத்துக்கிட்டா சரிதான்ப்பா. சரி, கோயிலுக்கு நேரமாச்சு, ஆ. கிளம்புறதுக்கு வழி பாரு. சரி. அதுக்கு முன்னால ஆ. இங்க ஒரு அபிப்பிராயத்தை கேட்கணுமே. ஏமா நீ என்ன சொல்ற? ஆமா, லட்சுமியை மறந்தே போயிட்டோம். மாமா, என்ன மாமா என்கிட்ட கேக்குறீங்க? சந்தோஷம் தான் மாமா. லட்சுமியை சொல்லிட்டா. சரி, அப்புறம் என்னப்பா? வாங்க போலாம். வாங்க போலாம். வா வாமா. வா. சந்தோஷ் ஃபோனுக்கு மெசேஜ் வந்தது. ஆனால் அதை பார்த்து சந்தோஷ் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கலையே. உண்மையிலே நம்ம பையன் மேலே தப்பு இருக்கா இல்லையா? ஒரே குழப்பமாகவே இருக்க. லட்சு, ஆ, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். வெயிட் பண்ணுங்க. ஆ, சரி. ஆ, லட்சு, ஆ, இன்னைக்கு ஷாப்புக்கு போய் தான் ஆகணுமா? ம். ஷாப் தான் உங்களுக்கு முதல் வைஃப்னு சொன்னீங்க. இப்போ ஷாப்க்கு போறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. முதல்ல கிளம்புங்க, போங்க. சரி. ஆ, லட்சு, என்னங்க? இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியை வீட்டுல விட்டுட்டு ஷாப்புக்கு போய் கஸ்டமர்ஸை பார்த்தே தான் ஆகணுமா? ம், இப்போ கரண்டியால 4 அடி அடிச்சனா அவ்வளவுதான். முதல்ல கிளம்புங்க, போங்க. சரி போங்க. சரி சரி சரி. அடி பாவி, உங்களை பத்தி அவன் அப்பா கிட்ட நீ ஏதாவது பேசி உங்க கதை தெரிஞ்சா அவங்க வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். சந்தோஷ் எப்ப வருவார்னு மட்டும் கேளு. சிங்கப்பூர்லேருந்து ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு கால் பண்ணா. அவள் பேசும்போது அவள் ஃப்ரெண்டு பக்கத்துலேருந்து அவங்க அப்பா கிட்ட எதுவும் உழையிடாதுன்னு சொன்னா. ஒன்றும் புரியலையே. லட்சு, இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருந்துறேன் ப்ளீஸ். அடிதான், ஓடுங்க.
++6547 புது நம்பரா இருக்கு. சந்தோஷ்னால என் மருமகளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, அப்படி எதுவும் நடந்துடவும் கூடாது. பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆஃப். என்னாச்சு? கிளம்பிட்டீங்களா? ஆ கிளம்பிட்டே இருக்கேன். பேசாம கடையை வீட்டுக்கு பக்கத்துலயே வச்சிருக்கலாம் போல இருக்கு. என்னங்க, நான் உங்களுக்காக பிறந்தவ, எப்போ உங்களுக்கு தான். ஆனா நம்ம கடைக்கு வர கஸ்டமர் கடை பூட்டி இருந்தா அடுத்த கடைக்கு போயிடுவாங்க. அப்புறம் நீங்க மறுபடியும் சிங்கப்பூருக்கு போக வேண்டியதா இருக்கும். என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா வருஷக்கணக்கா சிங்கப்பூர்ல இருக்கிறத விட தினமும் 8 மணி நேரம் என்ன பார்க்காம இருக்கிறது எவ்வளவோ மேல். ஆமால்ல. Hello, Singapore Telephone Exchange. Yeah, I'm calling from India. I want to know whether that number exists. Yeah, +659617131. Yes. Who? But I've been trying this number for past 1 week. And I have also tried today. Okay, thank you. என்னப்பா ரொம்ப நேரமா ஏதோ நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. அப்பா அது வந்து சிங்கப்பூர் நம்பரா? ஆமாப்பா. சிங்கப்பூர்ல யார் நம்பருக்கு ட்ரை பண்ற? அப்பா பிரதீப்பா. அந்த பிரதீப், ரைட். லைன் கிடைச்சதாப்பா? இல்லப்பா, லைன் கிடைக்கல. பிரதீப்புக்கு தானே ட்ரை பண்ண? அப்பா பிரதீப் நம்பர் தான்ப்பா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இல்ல, சிங்கப்பூர்ல இருக்கிற வேற யாருக்கோ ட்ரை பண்ணி கிடைக்கலையோன்னு நினைச்சேன். என்னப்பா, வேற யாருக்கு நான் ட்ரை பண்ண போறேன்? பிரதீப்புக்கு தான்ப்பா. பிரதீப். சார், உள்ள வரலாமா சார்? வாங்க பெருமாள், வாங்க. நல்லா இருக்கேன் சார். வாங்கம்மா, வணக்கம். உள்ள வாங்க. என்ன சார், உங்களை பார்க்க முடியல, பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. எங்க நீ தான் பிஸியா இருக்கிற, இந்த பக்கம் வர்றதே இல்ல. உட்காருங்கம்மா. சந்தோஷ், ராஜா எங்க வா. அப்புறம் எப்படி சார் போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? நல்லா தான் போயிட்டு இருக்கு. இது சந்தோஷ், என் பையன். ராஜா, இது பெருமாள்ப்பா. வணக்கம் தம்பி. என் பால்ய சிநேகிதன். அவன் மனைவி அவங்க. அம்மாடி லட்சு. மாமா, இது லட்சுமிப்பா, இவன் ஒய்ஃப். வணக்கம்மா. ஆமா, இப்பதான் ரீசெண்டா உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்படிங்களா? ஆமா, என் தங்கச்சி பொண்ணுதான். எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க குரூப்லயே ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் பண்ணது இவங்க தான். அது பெரிய கதை. இவன் பேர் என்ன தெரியுமா? பெருமாள். அவன் பேர் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கற நீ? அவங்க பேரு மேரி. பெரிய தகராறுக்கு அப்புறம் நடந்துச்சு அவங்க கல்யாணம். மாமா, நான் காலேஜ் போயிட்டு வரேன் மாமா. கிளம்புமா, கிளம்பு. சரி, வீட்டுக்கு வந்திருக்கீங்க. காஃபியா டீயா என்ன சாப்பிடுறீங்க? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, பரவாயில்லம்மா. சரி, நான் அவளுக்கு டிஃபன் சரிம்மா. கொடுத்துறேன். சரிம்மா, சரி. அவ என் மருமகளுடைய தங்கச்சி. எல்லாருமே இங்கதான் கூட்டு குடும்பமா இருக்கிறோம். வாழ்க்கை அமைதியா சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஆமா, கொடுமா. என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா. வீட்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்துருங்க. ரொம்ப சந்தோஷமா. அம்மாடி லட்சுமி, மாமா. இங்க வாமா, வா வா, இத வாங்கிக்கோ. வா வா வா, வாங்கிக்கோ. குடும்பத்தோட வந்துருங்கம்மா. கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். உட்காரு, உட்காருங்கம்மா. சரி, நீங்க பாத்துட்டு இருங்க, அத வந்துடுறேன். என்ன பெருமாள், அப்புறம் என்ன பழசெல்லாம் மறந்துட்டு உங்க குடும்பத்துல உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? அப்பா பேசிட்டு இருங்க. பெத்தவங்களுக்கு எங்களை விட மதம் தான் முக்கியம் நினைச்சு எங்களை ஒதுக்கி வச்சாங்க. ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிரும்னு நாங்களும் நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்ப கூட அவங்க மனசே மாறல சார். இப்போ பொண்ணு பெரிய மனுஷானதுக்கு அப்புறம் கடவுள் புண்ணியத்துல எல்லா சொந்த பந்தங்களும் ஒன்னா சேர்ந்துட்டோம். எப்படியோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்ல காரியத்தை நடத்துறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஆமா, சடங்கெல்லாம் இந்து முறைப்படி நடத்துறீங்களா இல்ல கிறிஸ்துவ முறைப்படி நடத்துறீங்களா? என்னங்க? அது என் வீட்டுக்காரருக்கு என்ன விருப்பமோ அது பிரகாரம் செய்யலாம்னு சொல்லிட்டேன். பாத்தியாம்மா, விட்டு கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க. டேய் சந்தோஷ், கணவன் மனைவினா இப்படிதான்டா இருக்கணும். ஆமாப்பா. அப்பா, கடைக்கு நேரமாச்சு, நான் கிளம்பணும். கடைக்கு லேட்டாச்சுன்னு சொல்றான், போய் ரெடியா வரேன்றான். உங்க சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? உள்ளூர்ல எல்லாருக்கும் சொல்லியாச்சு சார். அப்புறம் மேரியோட சொந்தக்காரங்க நிறைய பேர் சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் இவங்க அக்கா பொண்ணு, நீங்க கூட சின்ன வயசுல பாத்திருப்பீங்களே, பேரு ஜெனிஃபர், அவளும் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டா. சிங்கப்பூர்ல ஜெனிஃபர்? என்ன சந்தோஷ், கை தவற ஆரம்பிச்சிடுச்சா? ஆமாப்பா. என்னங்க இது, ஜாக்கிரதையா இருக்க கூடாது, இப்படி போட்டுட்டீங்க? தவறிடுச்சு லட்சு, கொடு நான் ஆமா, அந்த ஜெனிஃபருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பசங்க இருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லையா, அவ இன்னும் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். வேண்டான்னு சொல்றான்னா வேற ஏதாவது காதல் கீதல்? ஆமாங்கய்யா, இந்த ஊர்லயே ஒரு பையனை அவ லவ் பண்றாளாம். அதான் சடங்குக்கு வந்துட்டு அந்த பையனையும் பாத்துட்டு போலான்னு நினைக்கிறா. அப்ப நாங்க வரோம் சார். வாங்க மறக்காம வந்துருங்க ஃபங்க்ஷன். கண்டிப்பா கண்டிப்பா சார். மாமா, அம்மா கண்டிப்பா வந்துருங்கம்மா. கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரமா. சிங்கப்பூர்ல இருந்து ஜெனின்னு ஒரு பொண்ணு வராளா? ஒருவேளை நம்ம ஜெனி இருக்குமோ? அத்தை, பூக்காரிக்கு காசு கொடுக்கணும், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இவளுக்கு எல்லாத்தையும் மறக்கிறதே வேலையா போச்சு. ஹலோ அனுஷ்கா, கோயிலுக்கு வர சொன்னனே, வந்துட்டியா? நான் ஆல்ரெடி வந்துட்டேன்க்கா, இங்கதான் இருக்கேன். கோயிலுக்குள்ளதான் இருக்கியா? ஆமா, இன்னைக்கு என்ன பண்ண போற? வெயிட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு முறையும் எப்படிதான் சொல்ற, ஆனா எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. அக்கா, இன்னைக்கு அவ எப்படி பயப்படுறா பாருங்க. பயமுறுத்துறது மட்டும் இல்ல, நீ பயமுறுத்துறதுல அவ கல்யாணமும் வேண்டாம் குடும்பமும் வேண்டாம்னு சொல்லி சாவி கொத்த என் கையில கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும், புரியுதா? தேனுக்கா, தெரிக்க விட்டுலாமா? ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? என்ன உங்களால கண்டுபிடிக்க முடியாதுக்கா. கண்டுபிடிக்க முடியாதா? அவ்வளவு சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல, சரி நீ அங்கேயே இரு, நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன். வச்சிடுறேன். ஐயோ, கண் முன்னாடியே இருப்பேங்கிறா, கண்டுபிடிக்க முடியாதுங்கிறா. ஐயோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஹலோ, நீ எங்க இருக்க? உன்னை கண்டே பிடிக்க முடியலையே. அக்கா, நான் உங்களை பார்த்துட்டேன். நீ என்ன பார்த்துட்டியா? ஐயோ, சரி நான் என்ன கலர் சாரி கட்டியிருக்கேன்னு சொல்லு பார்க்கலாம்.
வயலட். ஐயோ ஆமா கரெக்டா சொல்றியே. எங்க நீ இருக்க? என் பையன் வெற்றிக்கு வர 27ஆம் தேதி கல்யாணத்தை வச்சிருக்கோம். காமியோட பாதத்தில் வச்சு முத பத்திரிக்கை ஆசீர்வாதம் பண்ணி சரிங்கய்யா, சந்தோஷமா பண்ணிடலாம்.